வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு 6 மாதத்தில் அதிரடியாக ஆட்சி களைவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் பார்த்தீங்கன்னா இருப்பதாக தகவல்கள் என்பது நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. இந்த வீடியோவை இதை பற்றி தான் நம்ம A to Z பார்க்க போகிறோம் நண்பர்களே. குறிப்பா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று சொல்றேன், ஆட்சி கலைப்பு பற்றியும் சரி அல்லது மற்ற விவகாரங்கள் பற்றியும் சரி மிக தெள்ளத் தெளிவான முடிவையும் ஒரு பார்வையும் பார்த்தீங்கன்னா மேலிடம் எடுத்துக்கொண்டிருக்கு. மற்ற மாநிலங்களிலேயும் ஆட்சியை எங்களால் கலைக்க முடியும், எங்களுக்கும் திராணி அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கடந்த மாதம் இதே நேரம் வரை ஆப்கி பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொண்டிருந்தார்கள். இப்போ அவங்களுக்கு ஆப்கி பாரும் இல்லை, ஒன்றுமே சாக்கோ பார் கூட கிடையாது. வெறும் 300 கூட தொடரல, 250. நினைச்சதை விட 150 சீட்டு கம்மி. ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில தான் கிட்டத்தட்ட இன்னும் 6 மாதம் தாங்க, அதற்கு பிறகு டெஃபினெட்லி பார்த்தீங்கன்னா ஆட்சி கலைந்து விடுவதற்கான அதிக வாய்ப்புகளும் அதிக சூழல்களும் பார்த்தீங்கன்னா தென்படுவதாக தற்போதைய தகவல்கள் என்பது ஒரு புறம் வெளியாகிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் 6 மாதத்தில் அதிரடியாக ஆட்சி கலைப்பு என்பது சித்தரிக்கப்பட்ட ஒன்று அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட உண்மையில் அதற்கான வாய்ப்புகள் மிக அதீதமாக இருக்குது அப்படின்றது தான் உண்மையிலும் உண்மை அப்படின்னே சொல்கிறோம். உண்மையில் இப்போ சபாநாயகர் பதவிக்கும் மற்ற விதமான இந்த கோஷ்டி மோதலுக்கும் தான் பார்த்திங்கன்னா 2 அணிகளுக்குமே ஒரு பயங்கரமான ஒரு டஃபஸ்ட் காம்படிஷன் பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஆட்டம் காண்கிறது புதிய அரசாங்கம். அதாவது புதிய அரசாங்கம்னா இப்போ பதவியேற்றிருக்கக்கூடிய பிஜேபியுடைய அரசாங்கம் நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடுவையும் கடைசி வரை தொங்கிக் கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலையில பிஜேபி தள்ளப்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சிகள் விமர்சனத்தை முன்வைத்து கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அது என்னவோ ஒரு வகையில உண்மையான ஒரு கருத்து தான் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் 6 மாதத்தில் இந்த ஆட்சிக்கானது. அதற்கு பிறகு இந்த ஆட்சி இருக்குமா இல்லையா என்பதை காலமும் மக்களும் பார்த்தீங்கன்னா உறுதியாக தீர்மானத்தோடு இருப்பார்கள் அப்படின்றத இங்க சொல்வதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. ஒரு சில விஷயங்கள் அவ்வப்போது கேட்கவும் முடிகிறது நண்பர்களே. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய சறுக்கல் அப்படின்றது உறுதியாக இருக்கிறது அப்படின்றத நம்ம உறுதிப்பட தெரிவிக்கலாம். ஸோ வாய்ப்புகள் அதற்கு சாதகமாக அதிகமாகவே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. ஆட்சி என்பது களையக்கூடிய ஸ்திரத்தன்மையிலிருந்து இழக்கிறதா அப்படின்னு சொல்லி